மக்களே வணக்கம். கடந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக திரு விஜய் அவர்களே பேசியிருந்தாங்க. அது யாரால் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த 2 சம்பவத்தை நான் போட்டிருக்கேன். பட் இது இப்போன்னு கிடையாது, எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க ஆட்டிடியூடே அதுதான். அது வெளிப்படுத்துகிற விதமாக 2 சம்பவம் நடந்திருக்கு. கவர்னர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கைகளில் கட்சி துண்டை அசைத்தபடி விசில் அடித்தவாறு கார் மீது அமர்ந்தவாறு பயணம் செய்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் தாவேகாவினர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்கின்றனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி தாவேகாவினர் 6 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் கொட்டும் மழையில் பேருந்து நிலையத்தில் தாவேகாவினர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் பாபு வழங்க கேட்கலாம். கண்ணன் பாபு, அட்ராசிட்டியில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்திருக்கின்றனர். அவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி.